இந்திரனை பார்த்து போய் இந்திரனுக்கு உடம்பு பூரா நீ கண்ணாக மாறிட்டே. இந்த அவஸ்தம் வேணும்னு நான் எதிர்பார்த்தேன். எல்லாம் தெய்வாதீனம். தெய்வம் எப்படி நடத்துறதோ அப்படித்தான் நமக்கு நடக்கும். பர்திருஹரின்னு ஒரு மகா பெரியவர் ஒரு ஸ்லோகத்தில் எழுதினார். பக்னாசஸ்ய கரண்ட பிண்டித தனோஹம் ம்லானேந்திரியக்ஷுதா. ஒரு பாம்பு பிடாரான் அவன் பாம்பு ஆக்கி பழைக்கிறவன். தீபாவளிக்கு 10 நாள் முன்னாடி ஒரு பெரிய படுகையில் ஒரு 2 கஜ நேரத்தில் ஒரு பெரிய நல்ல பாம்பை பிடிச்சான் கருணா. இது தீபாவளி சமயத்தில் ஆட்டி 10-20 சம்பாதிக்கணும்னு ஒரு பொட்டியில் போட்டு அந்த பொட்டியை கயத்தை போட்டு கட்டி வீட்டில் கொண்டு வச்சுவிட்டான். ஒரு 10 நாளாக அந்த பொட்டியில் போட்டிருக்கான். அதை நாளை அது 10 நாளாக அன்ன ஆகாரம் இல்லாத ஒடுங்கி போச்சு பாம்பு. நாளை தினம் காலமே பாம்பை எடுக்கிறது, கொரடாவில் இந்த பல்ல பிடுங்கிறது, அப்புறம் வெளியில் உள்ள ஆட்டுவோம்னு இருக்காங்க. ராத்திரி படுத்துன்னு விட்டான் இந்த சங்கல்பம். ராத்திரி படுக்கிறோது அவனுக்கு என்ன யோஜனை, காலமே பாம்பு பொட்டியை திறக்கிறது, கொரடாவில் பல்ல பிடுங்கிறது, பாம்பை ஆட்டி 4-5 சம்பாதிச்சுன்னு வருது. நாளைக்கு படுத்து விட்டான். ராத்திரி மணி 1 மணி 12:30 மணி இருக்கும். வீட்டில் இருட்டு. ஒரு 5-6 எலியாக சுற்றி வந்தது. வீடுன்னா 10 எலி இருக்குமோ இல்லையா, இது இல்லாத இடம் கிடையாது. இந்த 5-6 எலியாக சுற்றி வந்தது. இந்த பாம்பு வச்சிருக்கிற பொட்டிக்கிட்ட ஒரு நல்ல பாம்பு இருக்கிறதுக்கு அதுக்கு ஒரு வாசனை வந்தது. அதில் இந்த தேங்கோடல் முறுக்கு வச்சிருக்கிற இடம் மாதிரி அது நினச்சிக்கின்றது. எலி வெளியில் பதார்த்தம் ஒன்றுமில்லை, எல்லாம் விளக்கம்பி போட்டு மூடிவிட்டான் ஜன்னல்லாம். நல்ல வேலை இதில் ஏதோ பட்சணம் வச்சுருக்கான். இதை நாம் இன்றைக்கி பசியாக இருக்க வேண்டாம், இதை சாப்பிட்டுட்டு இதுக்குள்ளே இருக்கிறத நாம் சௌக்கியமாக போடலாம்னு அது நினச்சி தூங்குறதுக்கு முன்னாடி என்ன நினச்சான், காலமே எழுந்திருந்து அதை ஆட்டி 10 ரூபா குறைக்கலாம்னு அவன். இது அதை தொலை போட்டு உள்ளே இருக்கிற பட்சணத்தை துணுலாம்னு எலி நினச்சி. உள்ளே இருக்கிற பாம்பு என்ன நினச்சிட்டு இருக்கு, 10 நாளாக நமக்கு ஆகாரம் கிடையாது, இனிமேல் நம்ம உயிரோடு அங்கே வைக்க போகிறோம், நாளை மத்தியானம் நாம் உயிரை விட வேண்டிதான், நாம் போயிட போகிறோம்னு அது நினச்சிட்டு. இவ்வளவு 3 பேரும் 3 தினசாக நினச்சிட்டு இருக்கோம். இந்த எலி என்ன பண்ணிட்டு அந்த பொட்டியை குறைக்குன்னு அறுத்துது. பெரிய தொலை எவ்வளோ பிரித்து தொலை போட்டுது. தொலையை போட்டு அந்த பொட்டிக்குள்ளே போகிறது முறுக்கு இருக்குன்னு. நேரம் எங்கே போகிறது தெரியுமோ, இது பாம்பு நாம் இனிமேல் எங்கே பிழைக்க போகிறோம்னு வாயான்னு புலந்துட்டு இருக்கு பாருங்க. இந்த பாம்பு வாய்க்குள்ளேயே போயிடுச்சு. பாம்பு அந்த துவாரத்து வழியாகவே புறப்பட்டுது. அதுவும் புறப்பட்டு போயிடுச்சு. இவங்களே தூங்குறவன் ஒன்றும் பண்ண வேண்டாம், இதை நான் சொல்லுவேன்னு. இந்த 3 பேர் நினச்சது ஏதாவது நடந்ததா, தெய்வீகமான ஒரு காரியம் தான் நடந்தது. பாம்பு நினச்சி நடந்ததா, எலி நினச்சி நடந்ததா, அங்கே படுக்க போனானே அவங்க நினச்சி நடந்ததோ. லக்ஷ்மணா, எல்லாம் தெய்வம் வச்சு ஆட்டுறதுல பௌருஷத்தினால எல்லாத்தையும் தெய்வத்தினெல்லாம் ஜெயிச்சுக்கிறேன்னு சொல்றியே, தெய்வம்னு உனக்கு எப்படா தெரியும்? தெய்வம் கர்ம பலம் புரோக்தம். ஒரு அனுபவம், சுகதுக்க அனுபவம் நமக்கு வந்த பிறகுதான் இது தெய்வம் கொடுத்ததுன்னு தெரியும். தெய்வத்தை நீ நேராக பார்த்தா போராடலாம். தெய்வத்தை நேராக பார்க்குற சக்தி வந்துட்டா நீ போராடவும் போகிறதில்ல. அது பரியந்தம் தெய்வம் ஒன்று இருக்குன்னு நீ எதை கொண்டு தெரிஞ்சுக்கிறது? உனக்கு சுவாதீனம் இல்லாத நீ எதிர்பார்க்காத உன்னை கொடுக்கறது.
அப்போ நீ சுகமோ துக்கமோ அனுபவிச்ச பிறகுதானே தெய்வம்னு உனக்கு புரியுது. கர்மபலம் அனுபவி. நீ தெய்வத்தோட எப்படிடா போராடுது? ஆகினாலே இந்த தெய்வாதீனமாக மகர்ஷிகள் ஞானிகள் எல்லாரும் கஷ்டப்பட்டிருக்காங்க, பரீட்சப்பட்டிருக்காங்க. இதில் போய் ஒன்றும் சர்ச்சை பண்ணாதே. இப்போ சித்தம்மா என்னை காட்டுக்கு போக சொன்னதும், அப்பா என்னை காட்டுக்கு போக சொல்கிறதும், நான் காட்டுக்கு புறப்படுறதும் தெய்வீகமான காரியம் இது லட்சுமணா. இன்னொன்றும் தர்மார்த்த காம லோகத்தில் ஒரு மனுஷன் அறம் பொருள் இன்பம் இது மூணையும் அடைவணிமையானால் ஏதத்திர சர்வேஸ்வரசன் நிவிஷ்டா பாரியே அவசியாபிமதா சுகுத்த தர்மபலோதயேஷுன்னு அறமோ பொருளோ இன்பமோ இது மூணையும் தர்மத்தினுடைய பலமாக அனுப்பி. தர்மத்தினாலே தர்ம விருத்தி, தர்மத்தினாலே பொருளை தேடணும், தர்மத்துக்கு விரோதம் இல்லாத இன்பத்தை அனுபவிக்கணும், தர்மத்துக்கு விரோதம் இல்லாத பொருளையும் தேடணும். இப்போ நீ எனக்கு சொல்கிற உபதேசம் என்னவா இருக்குன்னா, தர்மத்தை தூர எட்டி கட்டிவிட்டு தொகப்பனையும் கையை காலை கட்டி எட்டி போட்டு நீ சிம்மாசனத்தில் உட்காருங்க. அப்புறம் என்னையும் உன்னையும் கட்டி போகிறதுக்கு நாளைக்கு தோற மாட்டானா என்ன? ஒத்தனை கட்டி போடுறதுன்னு வந்தால் என்றைக்கும் ஒத்தனை கட்டி போட்டுக்கிட்டே இருக்கான். இந்த தப்பான பாதையை நீயும் நானும் லோகத்துக்கு பிரச்சாரம் பண்ண வேண்டாம்ல. இந்த ராஜ்யத்துக்காகத்தானே இப்போ பிரமாதமாக வருத்தப்படுறேன். இவ்வளவு பட்டாபிஷேக சாமகிரி எல்லாம் தயாராகிடுத்தே, அண்ணா காட்டுக்கு போகிட்டுருக்கேன்ட்டு இவ்வளவு பட்டாபிஷேகத்துக்கு தயாரான சாமகிரியெல்லாம் நான் காட்டுக்கு போகிறதுக்காக தயாரானதுன்னு நினச்சிக்கோயே. அதனால சர்வம் அனுவிதாயமா லட்சுமணா, நீ ஏன்டா கவலைப்படுறேன்? அதனால பட்டாபிஷேகத்துக்காக பண்ணிட்டு அலங்காரம் முதற்கொண்டு கலைச்சி விடு என் மாதிரி என்னோட கூட புறப்படுறதுக்கு ரெடியாக இருக்குன்னு அர்த்தம் சொல்லிவிட்டு இப்படி மறுபடியும் திரும்பினார். அம்மா அண்ணார், அந்த அம்மா வருத்தப்படுறார். ராமா, அரை க்ஷணம் நான் அவனை விட்டு பிரிஞ்சிருக்க மாட்டேன். யசைவதேன சொந்தம் கச்சந்தவனு கச்சதி. இளங்கன்றை விட்டு தாய்ப்பசு எப்படி புரியாதோ, இளங்கன்று துள்ளி எந்தெந்த தெருவில் சந்தில் ஓடுறதோ அங்கே தாய்ப்பசு எப்படி ஓடுமோ, அகன்பானுகமிஷ்யாமி ராஜபுத்திர, நான் உன் பின்னோடு தான் வருவேன், என்னை நீ விட்டுட்டு போகப்படாதுன்னு ஓடுன்னு கதை சொல்கிறார். மணி குருஸ்டரா, தாங்கள் இப்படி சொல்லப்படாது, என் பின்னோட காட்டுக்கு வருவேன்னு. காட்டுக்கு போகாதேன்னு அந்த அம்மா அப்போ சொல்லலை, நான் உன் பின்னோட வரேங்கிற. அதான் தர்மம், நான் உன் பின்னோட வரேங்கிற சொல்கிறார் சுவாமி. நானும் காட்டுக்கு போயிட்டேனியானா கைகேயாஜ பரித்யக்தூனம் வர்த்தயிஷ்யதி. நீங்களும் என் பின்னோட காட்டுக்கு வந்துட்டேன்னா சித்தம்மை கைகையும் அவரை பெரியவரை கிழவரை அனாதரவு பண்ணிவிடுவாள். 2 நாள் 4 நாள் கூட மூச்சு இருக்காது இருக்கு. நூனம் வர்த்தயிஷ்யதி வர்த்து கில பரித்யாக திசம்சா கேவலம் ஸ்திரியா. புருஷனை விட்டுட்டு ஸ்திரீ ஜனங்கள் எட்டா கைக்கு போகிறதுங்கிறது இருக்கு, அவனை மறந்துவிட்டு அவனை பரித்தியாகம் பண்ணிவிட்டு அவனை அலட்சியம் பண்ணிட்டு, இது ரொம்ப குரூரமான காரியம், தப்பான காரியம், சொல்லத்தகாத காரியம். சபவத்யான கர்த்தவ்யா மனசா பிரிகர்ஹிதா. நினைக்கவே கூடாது. ஏன்னா நம்ம சாஸ்திரங்களில் நம்ம எல்லாம் தெய்வத்தை பூஜை பண்ணுன்னு சொல்லுவோம். தெய்வம் எங்கே இருக்குன்னா நமக்குள்ளேயே இருக்குது. நமக்குள்ளேயே இருக்குன்னு நமக்கு சட்டுன்னு வராது. விக்கிரகாராதனம் பண்ண சொன்னாங்க. விக்கிரகம்ங்கிற சப்தத்துக்கே விசேஷ கிரகண சாதனமாக இருக்குதுன்னு அர்த்தம். இந்த மனசு ஒரு உருவத்தை தான் பிடிக்குமே தவிர உருவம் இல்லாத முதல்ல பிடிக்கிற பழக்கம் இந்த மனசுக்கு வராது. அக்னியை கொண்டான்னு இன்னைக்கு ஒருத்தன் சொன்னானே, ஆனா நெருப்பை கொண்டு வான்னு சொல்கிறான். நெருப்பை ஒரு திரியில் ஏற்றியோ ஒரு கட்டையில் ஏற்றியோ இன்னொன்று ஆரோப்பணம் பண்ணி தான் கொண்டு வந்துருக்கே தவிர அந்த பவரை அலாதியாக ஒருத்தராலையும் இப்போ கொண்டு முடியல. இந்த மாதிரி தெய்வத்தன்மையை பார்ப்பதற்கு முடியாத சக்தி மனசுக்கு சரியாக முடியாது. அது ஒரு உருவத்தில் ஆரோப்பணம் பண்ணி தான் அதுக்கு பார்க்க முடியும். அப்புறம் கிளாஸ் பை கிளாஸாக அவன் ஒசரை வர சொல்லியிருக்காரு. அப்படி நாம் யாரும் எந்த தெய்வமாவது ஒரு இஷ்ட தெய்வத்தை வச்சுக்கிட்டு பூஜை பண்ணுவோம்னு சொல்கிறேன். இது பேர் விக்கிரகம்னு பேர். விக்கிரகம்ங்கிற சப்தத்துக்கே தெய்வம்னு பேர். நம்ம மனசு எங்கும் இருக்கிற தெய்வம் அங்கே இருக்கிறதாக நினச்சி அவனையே தியானம் பண்ணி நாளடைவில் எங்கும் இருக்கிறதான தியானத்துக்கு வர்றோம். இப்படி புமான்களுக்கு சொன்னால், ஸ்திரீகளுக்கு சொல்கிறது நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்டாவா, நீர் ஏதாவது ஒரு படத்திலான அக்ஷதை போடணும். அஸ்மின் பிம்பே ராமூர்த்தியும் தியாயாமி பரமேஸ்வரன் தியாயாமின்னு ஒரு தெய்வத்தை நாம் நினைப்பதற்கு ஒரு பிம்பத்தைன்னா வச்சுக்கிறோம். இப்போ பெண்மணிகளுக்கு சொல்கிற போது உன் கணவனையே தெய்வத்தை ஆராதனை பண்ணுவதற்கு ஒரு இடமா வச்சுருக்கோம் சொல்கிறா. அவன் சொல்கிறத சொல்லி வைக்கிறா. அவ்வளவு தர்மத்தை மனசில் வச்சுக்கிட்டு சொல்கிறாருங்க சுவாமி. தாயார்கிட்ட அதிகமாகவும் சொல்ல முடியல அவருக்கு.
சபவத்யான கர்த்தவ்யா மனசாபி விகர்ஹிதா மா பிரதோபவாசநிரதாயா நாரி பரமோத்தம பர்த்தாரம் நானுவர்த்தேதா சாது பாபகதிர் பவேத். புருஷனை விட்டுட்டு எட்டி போகிறது இருக்கே தர்மம் இல்லை. அவனை திண்ணையில் உட்காந்து விட்டு ஜாக்கிரதையாக பார்த்துங்க நான் அர்ஜானத்துக்கு கூட்டு வரேன்னா நியாயமே. அவன் அனுமதி கொடுத்தா சரி நியாயம். குருஷ்ச ராஜா ச பிதா ச விருத்தா. அதனால நீங்கள் என் பின்னோடு வரேன்னு சொல்லப்படாது. சர்வ தர்மம் தெரிஞ்சவாள் நான் உங்களுக்கு சொல்றதா இருக்கப்படாது. தகப்பன் சொல்றான் குருஷ்ச ராஜா ச பிதா ச விருத்தா ஸ்நேகாத் பிரஹர்ஷாத் ஜனிவாதி காமாதி யத்யாதிஷேத் காரியமவேக்ஷ தர்மம் கஷ்டம் ந குர்யாதி அனிஷம் சவிருத்தி. அவன் எனக்கு குரு. பிரம்மோபதேசம் பண்ணினார் வசிஷ்டர் வச்சுக்கிண்டு. ராஜா சே உலகத்துக்கு ராஜாவா இருக்கான். அவன் சொன்னதை கேட்கணும். ரெண்டு ஐட்டம். பிதா சே எனக்கு தகப்பன், பிறந்தது வளர்த்து அன்னபானங்களை கொடுத்து காப்பாற்றிருக்கான். 3 ஐட்டம் ஆச்சு அவன் சொன்னதை கேட்கறதுக்கு. விருத்தா வயசான கிழவன், நியாயமோ அந்நியாயமோ அவன் சொன்னதை கேட்கணும். வயசானத்துக்கு ஒரு மதிப்பு கொடுக்க வேண்டாமோ. ஸ்நேகாத் பிரஹர்ஷாத் யதிவாதி காமாதி. ஆகினாலே நான் நாஸ்தி சக்தி பிதுர்வாக்கியம் சமதிக்கிரமித்தும் மம பிரசாதயே த்வாம் சிரசா கந்துமிச்சாம்யகம் வதோ. நான் உங்களை ரொம்ப கேட்டுக்கிறேன் அம்மணி, எனக்கு ஆசீர்வாதம் பண்ணி எனக்கு அனுப்புங்கோ. நீ க்ஷேமமாக திரும்பி வருவேன் அம்மா, நீ உங்கள் கையினால ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புங்கோ. இதுதான் கேட்டுக்கிறார் சுவாமி. என்ன இவ்வளவு மெனக்கடி ஏன் மெனக்கிறாருன்னா, இப்போ ராமர் காட்டுக்கு போறேன்னு சொல்றது தர்ம ஆச்சரணம். வியாசாச்சாரியால் மகாபாரதத்தில் சொல்ற போது விருதா தீர்த்தம் விருதா ஸ்நானம் விருதா ஜப்யம் விருதா ஹுதம் சஜீவதி விருதா பிரம்மன் யஸ்ய மாதா சுதிக்ஷிதா. ஒரு மனுஷன் நல்ல காரியத்தை பண்றதுன்னு இறங்கினானே, ஆனால் தாயாருடைய மனசை குளிர வச்சு அவருடைய உத்தரவு வாங்கி தான் போகணும். தாயார் மனம் கோண வச்சுவிட்டு விருதா தீர்த்தம் தீர்த்த யாத்திரைன்னு புறப்பட்டான்னா ஏதோ வெறும் ஷோ பார்க்க போனான்னு வேணா சொல்லு. விருதா ஜப்யம் மந்திர ஜபங்கள்லாம் தாயாருக்கு அனுமதி இல்லாதே. விருதா தீர்த்தம் விருதா ஜப்யம் விருதா ஸ்நானம் விருதா உதம். தாயார் மனசை புண்படுத்திவிட்டு அவளுடைய அனுமதி இல்லாத என்ன நல்ல காரியத்தை பண்றேன்னு பண்ணினாலும் அது வீண்டு விருதா விருதான்னு 5 இடத்துல பிரயோகம் விட்டார் வியாசர். அதனால எந்த நல்ல காரியத்திலையும் தாயினுடைய உத்தரவு வாங்கிட்டே போகும். அசலூருக்கு போறது கூட அவளை பிரவேசம் பண்ணி நமஸ்காரம். இதனாலதான் நம்ம ஆதி சங்கர பகவத்பாதார் கூட சன்னியாசாசிரமம் வாங்கிக்கிற போது தாயாருடைய அனுமதி வேணும்னு மெனக்கிறார். ஒரே பிள்ளை இவர் தாயார்கிட்ட அம்மா நான் சன்னியாசம் வாங்கிக்கிறேன்னு கேட்கிறார். பிரம்மச்சாரியா இருந்துச்சு. எங்கேயாவது ஒரு பிள்ளையை பெற்றவள் உத்தரவு கொடுப்பலாம், அப்பா ரொம்ப நல்லா இருக்கு, இன்னொன்று கல்யாணமாகி நாட்டு பொண்ணுன்னு வந்து அவளை சமைச்சு போடுவோளோ இல்லையோ, நானாவது அவளுக்கு சமைச்சு போட்டு நான் அந்த சந்தோஷத்தை அடைய வேண்டாமா, நீ சன்னியாசம் வாங்கிக்க கூடாது, உனக்கு கல்யாணம் ஆகணும்னு அந்த மாதிரி சொல்றேன். தாயார்கிட்ட எப்படியாவது உத்தரவு வாங்கிக்கணும்னு சுவாமிக்கு ஆச்சாரியாளுக்கு ஆசை. இதுக்காக அந்த நதியில் ஸ்நானம் பண்ணுறா. ஒரு நாள் ஸ்நானம் பண்ணி அம்மா கரையில் நிற்கிறா, இவர் ஜலத்தில் நிற்கிறார். வாசமாக ஒரு கந்தர்வம் காலை வந்து முதலையாக பிடிச்சு விட்டான். அம்மா முதல்ல காலை பிடிச்சி விடுதே ஹோன்னு கத்துறாரு சுவாமி ஆச்சாரியா. அந்த அம்மா கதறா, ஐயோ என் பிள்ளைய முதல்ல பிடிச்சி விடுதே, தாய் மனம் என்ன பாடுபடும் அந்த பிள்ளை. அப்போ ஆச்சாரியா கரையில் இருக்கிறவன்லாம் கத்துறான். அவனுக்கு நீங்க தெரியாத என்னமா அவன் முதல்ல என்னொன்னு பயந்துட்டு கரையில் இருந்து கத்துறான். 6வது இறங்கி இடுவோம் சார், 6வது இறங்கிடுவோம் 100 சொல்லிட்டு இருக்கான். ஆச்சாரியால் சொன்னார். அப்போ அம்மானார், ஏண்டாப்பா நான் ஒரு காரியம் பண்றதா இருந்தா இந்த முதல்ல என்னை விட்டுடுறேங்கிறது அம்மாங்க. இதடாப்பான்னா நான் சன்னியாசம் வாங்கிக்கிறதா இருந்தா இந்த முதல்ல என்னை விட்டுடுறேங்கிறதுன்னு. அப்பா நீ சன்னியாசம் வாங்கிக்கோ, இங்கேயாவது மடத்திலேயாவது உன்னை நான் எட்டி இருந்து கண்ணால பார்ப்பேன், நீ சன்னியாசம் வாங்கிக்கோன்னு சொல்லுவோம். இவ்வளவு சிரமப்பட்டு ஆசிரமம் ஆயிட்டால் தாயாருடைய அனுமதி வாங்கிட்டு துருவசுவாமி 5 வயசு குழந்தை தபசுக்கு போறார். ஸ்ரீஹரி கிருபஜந்தி திரிகி ரமணி நன்னு. அம்மா 5 வயசு குழந்தை என்ன, நீ உங்க வாக்கினால ஆசீர்வாதம் பண்ணி சௌக்கியமாய் திரும்பி வாழ்ந்து எனக்கு நெத்தியை கிட்டி என்னை அனுப்பு ஆசீர்வாதம் பண்ணி நான் இப்படி வாழலாம். அதே மாதிரி ராமச்சந்திரமூர்த்தி தாயாருடைய அனுமதி இல்லாத ஒருத்தன் ஒரு காரியத்தில் பிரவர்த்திச்சான். அதையும் திருஷ்டாந்தம் கொடுத்தார் மகாபாரதத்திலேயே. யாரான்னா துரியோசனம் தான். சண்டை நடந்துட்டு இருக்கு, காந்தாரி கூப்பிட்டா அவ அம்மா, அடே துரியோசனா, ஏன் எனக்கு விரும்பினா கூப்பிட்றேன், எடுத்த உடனே சண்டை மாட்டேன்.
அட சண்டை வேண்டாம்டா, போரும்டா, சண்டையில் இறந்து போனவாள் போரும், உனக்கு சித்தப்பம் பிள்ளைகள் அவனுங்கள், அவனுக்கு வேணுங்கிறத கொடுத்துடு, சண்டை வேண்டாம்டா, சண்டையை நிறுத்துறா, வேண்டாம்டா வேண்டாம்டான்னா சண்டைக்கு போடுவது. ஒன்றும் கேட்கவே இல்லைன்னா போயே பூட்டான். ராமச்சந்திரமூர்த்தி தாயாருடைய மனசை குளிர வச்சு நீ எனக்கு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பணும்னு கேட்டுட்டாலாம். இப்பேர் குற்ற பகவான் பிரார்த்திக்க கௌசல்யக்கும் தைரியம் வந்துவிட்டான். கச்ச புத்திரத்வமே காக்ரா பத்ரம் தேஸ்து சதா விபோ புன பிரதிநிவர்த்தேது பவிஷ்யாமி கதக்ரமாப்பா, உன்னை அந்த தர்மத்திலிருந்து திருப்ப முடியாது, நீ சௌக்கியமாக போயிட்டு வா, உன்னை வனதேவதைகள் எல்லாரும் காப்பாற்றட்டும். சாபனீய தமாயாசம் உபஸ்பிஷ்ய ஜலம் சிசி சகார மாதா ராமஸ்யா மங்களானி யசஸ்வினி. தைரியத்தோடு ஏந்திருந்தாள் கௌசல்யம்மாள். தன் முகங்களெல்லாம் சுத்தம் பண்ணிட்டாள், ஆச்சமனியம் பண்ணினாள். அங்கே இருந்த ரட்சையெல்லாம் எடுத்து ராமருக்கு விட்டாள். சகார ராமா மாதா ராமஸ்யா மங்களானி யசஸ்வினி. ராமச்சந்திரமூர்த்திக்கு ஆசீர்வாதம் பண்ணலாம். எம்பாலே ஸ்ரீதர்மம் துவம் திருத்தியாச்சரியமேனஜா சவி ராகவசார்தூலா தர்மஸ்வாம் அபிரக்ஷது. அப்பா, தர்மம் 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 என்ற தர்மத்தை சொல்லியோ அந்த தர்மம் உன்னை காப்பாற்றட்டும். தாயார் தோப்பினார்களுக்கு ஏராள சிசுஷை பண்ணியிருக்கேன், அந்த தர்மம் உன்னை காப்பாற்றட்டும். ஈஸ்வர ஆராதனை ஏராளமாக பண்ணியிருக்கேன், அந்த தெய்வங்கள்லாம் உன்னை காப்பாற்றட்டும். காட்டில் வனதேவதையெல்லாம் காப்பாற்றட்டும், மகர்ஷியெல்லாம் காப்பாற்றட்டும், பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரன் எல்லாரும் காப்பாற்றட்டும், சுப்பிரமணியம் காப்பாற்றட்டும், நதிகள்லாம் காப்பாற்றட்டும், உன்னை பட்சி ஜாலங்கள்லாம் காப்பாற்றட்டும். இமாம் இமாம் சுஷேகரோ உமாபதி கரோது மங்களம். இமாம் சுஷேகரோ உமாபதி கரோது மங்களம். சமாதி ரமாபதி சதா கரோது மங்களம். சமாபுலோ ரமாபதி சதா கரோது மங்களம். சனாதன சரஸ்வதி பதி கரோது மங்களம். சனாதன சரஸ்வதி பதி கரோது மங்களம். குணாகர சதா சதி பதி கரோது மங்களம். ரவி கரோது மங்களம். தரு கரோது மங்களம். ரவி கரோது மங்கள கரோது மங்களம். குரு கரோது மங்களம். ஜகத் கரோது மங்களம். புதி கரோது மங்களம். நகத் கரோது மங்களம். புதி கரோது மங்களம். ஜகத் கரோது மங்களம். ஜகத் கரோது மங்களம். நகத் கரோது மங்களம். இமாம் சுஷேகரோ உமாபதி கரோது மங்களம். என் மங்களம் சஹசிராட்சை சர்வதேவ நமஸ்மி விருத்ரநாசே சமபவதி தத்தே பவது மங்களம். என் மங்களம் சுவர்ணஸ்ய தினதா கல்பை உத்புரா அமிர்தம் பிரார்த்தயானஸ்ய தத்தே பவது மங்களம். கருட பகவானுக்கு அம்மா பண்ணினே ஆசீர்வதிச்ச மங்களங்கள்லாம் அவனுக்கு உண்டாகும். ரிதவசாகரா தீபா வேதா லோகாதிசச்சதே மங்களானி மகாபாகோ திசந்து தவ சர்வதா. சர்வ தேவதைகளும் உனக்கு நித்திய மங்களத்தை கொடுக்கட்டும். அரோகம் சர்வசித்தார்த்தம் அயோத்தியாம் புனராகதம் பஷ்யாமி த்வாம் சுகம் வத்சா சுஸ்திதம் ராஜவத்மனி. அப்பா, நீ 14 வருஷம் வனவாசம் பண்ணிவிட்டு அரோகத்தோட யாத்திரனாய் இதோட சரீரத்தோட வனவாசம் பண்ணி ஊருக்கு திரும்பி வந்து நான் உன்னை பார்க்கணும். பட்டாபிஷேகம் பண்ணி பத்ராசன சிம்மாசனத்தில் உன்னை நான் பார்க்கணும். சர்வ தேவதைகளும் எனக்கு அனுகிரகம் பண்ணணும். நீ சௌக்கியமாக போயிட்டு வானே விஷந்திய கரணி முதலான பச்சிலைகளை எல்லாம் ரட்சையாக வச்சு நெத்திக்கிட்டு சுவாமியை நீ சௌக்கியமாக போயிட்டு வா, சந்தோஷமாக ஆசீர்வதிச்சேன்னு அனுப்பிச்சாலாம். அன்னை தாயாரை நமஸ்காரம் பண்ணார். ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டார் ராமர். அம்மான்னார். காந்தாரபாயி மயி கேகய ராஜபுத்ரியாக கார்கஷ்ய கந்தளிதயா ஜடிதஸ்ய வாச்சா. அம்மா, நான் காட்டுக்கு போன உடனே அப்பா நொந்து போயிருக்கார். அண்ணா உடம்புல ஒன்றுமில்லை, ஏதோ மூச்சு ஓடின்னு இருக்கு அவளை கிழவருக்கு. நான் அண்ணன்ட காட்டுக்கு போகவும் அண்ணாவை ஜாக்கிரதையாக கவனிச்சுங்கோ, நீங்கள் கிட்டக்க இருங்கோ. கையம்மா போட்ட அந்த வரங்காட்டு அந்த பானத்தால் அடிக்கிறது மாதிரி அடிச்சதுல உடம்பு நொந்து போயிருக்கார். இந்த நிலைமையில நானும் காட்டுக்கு போகிறேன். இந்த சந்தர்ப்பம் நீங்கள் அண்ணா கிட்ட உட்காந்துக்கிட்டு என் பிள்ளையை காட்டுக்கு அனுப்பிச்சாலே நியாயமா தர்மமா இது அக்கிரமம் இல்லையான்னு ஏதாவது அண்ணா மனசு போக முடியாது. ரெண்டு வார்த்தை கேட்டு விடாதேங்கோ, இதுதான் கேட்டுக்கிறேன். மாது மாதஸ்வயா நது கதாச்சித் உபேட்சணீயம். பெரியவரை அலட்சியம் பண்ணிவிடாது உங்கள் அம்மா, அவரை அரட்சணம் விட்டு பிரியப்படாது, அவரை பெருமையாக நடத்தணும். இதுதான் உங்களை கேட்டுக்கிறேன். அப்பா, நான் மறக்கலடா, நீ சொன்ன வார்த்தையை அப்படியே நடத்துகிறேன். அங்கேருந்து நேராக புறப்பட்டார். கொடையிட ஒன்றுமில்லை, தான் கால்நடையாக நடந்து வரார் சுவாமி. சீத்தையுடைய அந்தப்புறத்துக்கு நேரம் வந்தார். வீச்சு வழியாக வரார். சத்திரம் சாமரம் தேரு தன்னுடைய விருதுகள் வாத்தியங்கள் சுத்தி பாட்டுகள் ஒன்றுமே கிடையாது. யாரோ ரோட்டில் வாக்கு போகிற மாதிரி அவரும் வர.
छत्रचामर अजरतवर्जिते छत्रचामर अजरतवर्जिते छत्रचामर अजरतवर्जिते छत्रचामर अजरतवर्जिते राघव सागे आश्चर्यांत करणी करणी सीता उसति सयोगेगा उसति सयोगेगा छत्र चामर है रथवर्जित சீதையுடைய அந்தப்புறத்துக்குள்ள வந்தார். தத்துவ விவருத்ததாங்கதா சீதையின் இடத்துல சமாச்சாரத்தை சொல்றதுதான் கொஞ்சம் இழைவிட்டாரான்னு சுவாமி. இவளை சமாதானம் பண்ணி நான் என்னென்ன புறப்படணுமே என்னடா பண்றதுன்னு கொஞ்சம் மனசு கலக்க வந்து விட்டான். கொஞ்சம் முகவாட்டத்தை கூட அடைஞ்சு விட்டார். சுவாமி வந்து நிற்கிறார். ராமன் ஓடி வந்தாள் தேவி சீத்தை. இந்த கையும் முடிச்சுக்கிறாள். நாதா ஏன் இன்னும் போல இருக்கு? ஏன் பட்டாபியத்துக்கு லக்னம் வந்து விட்டு? ஏன் இன்னும் பட்டாபியம் ஆகலையா? சிம்மாசனம் எங்கே? ஏன் உங்கள் பின்னோட கொடை வர காணுமே? ரெண்டு பக்கமும் வாழவியஜாவும் இருக்கு, விசிறி இருக்குமே, ஏன் விசிறியை காணும்? சுத்தி பாட்டுக்கா எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ண காணுமே? பின்னோட பரிவாரங்கள்லாம் வருவாள், ஒத்திரியும் காணுமே. 4 குதிரைகள் கட்டினதான தேர் காணுமே. ஏன் ஏதோ போல வந்து நிற்கிறேள்? என்ன காரணம்? என்ன நடந்தது? என்னன்னு கேட்கிறாள் அப்படின்னு பார்க்குறாள். சாமி சொன்னார், உனக்கு ஒன்று கல்யாணவாத சுகிதான் சகசீவகாந்தன் காந்தாரச்சார கதையா கலுஷி சகார அம்போதநாத முதிதாம் விபினே மயூரிம் சந்திராசயன்வதனுர்பனினா புளிந்தார். பரம சந்தோஷமாக பட்டாபிஷேகம் ஆக போகிறது சந்தோஷமாக எதிர்பார்த்துட்டு இருக்கா சீத்தை. அது எப்படி இருக்குன்னா, காட்டில் மேகத்தினுடைய கர்ஜனையை கேட்டு தோகையை விரிச்சு ஆடுறதான் மயில். மழை வருஷிக்க போகிறது. இது சந்தோஷம். மேக கர்ஜனையை கேட்டால் மயில்கள் சந்தோஷம். அந்த மயில் பெண்மயிலானது சந்தோஷப்பட்டு இருக்கு. மேக கர்ஜனையை கேட்டுவிட்டு சௌட்சமாக மழை பெய்ய போகிறதுன்னு. அந்த சமயம் மேக கர்ஜனை இடித்த உத்தரட்சணம் ஒரு வேடம் மொத்தம் அந்த மயில் அடிப்பதற்காக அங்கேருந்து நான்கேத்தை சுண்டிட்டான்னு அம்பாவை அடிக்கிறதுக்கு ஓசப்படுத்தினான். அந்த நான்கேத்தனுடைய சப்தத்தையும் கேட்டுதான் இந்த மயில். அதை கேட்ட உடனே சந்தோஷப்பட்ட அந்த மயில் வேடனுடைய துவனி சப்தத்தை கேட்கவும் அந்த நான்கேத்தனுடைய சப்தத்தை எப்படி நடுங்குமோ அப்படி நடுங்க முடியாத சமாச்சாரத்தை சீத்தையிடத்தில் சொல்ல ஆரம்பிச்சாராம் சுவாமி. சீதை, எனக்கு ஒன்றும் தெரியாது, நான் போயிருந்தேன், அப்பா என்னை கூப்பிட்டு அனுப்பிச்சார், போயிருந்தேன். கைகேயி அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ஏற்கனவே ஒரு டாக்குமெண்ட் நடந்திருக்கு, அதில் அவர் கையெழுத்து போட்டிருக்கார். அதில் 2 வரம் கொடுக்குறதா சொல்லியிருக்கார். அந்த 2 வரணம் இப்போ கைகேயி அம்மா கேட்டால், பரதனுக்கு ராஜ்யத்தில் பட்டாபிஷேகம் பண்ணிவிட்டார், என்ன 14 வருஷம் காட்டுக்கு போய் சொல்லியிருக்கார். ஆகையினாலே வன மத்தியி வயாஸ்யாமி வனம் நிஷேவிதம், நான் காட்டுக்கு இப்போ போகிறேன், உங்கள்கிட்ட சொல்லிட்டு போகணும்னு வந்தேன், நீ தைரியமாக இரு. அம்மாட்ட சொல்லிட்டு வந்துவிட்டேன். ஊரில் சினைத்தாள்கிட்டெல்லாம் நான் சொல்லியா எடுத்து நான் உங்கள்கிட்ட 10 வார்த்தை சொல்லுவேன், நான் சொல்கிறத தைரியமாக வச்சுக்கணும். 14 வருஷம் 14 நாளாக தள்ளிவிட்டு சீக்கிரம் வந்துடுவேன். யாத்தே சமயி கல்யாணி மனம் முனி நிஷேவிதம் கல்யமுத்தாய தேவானாம் கிருத்வா பூஜாம் யதாவிதி வந்திதவியோ தசரதா பிதா மே மனிஜாதிபா மாதா மம கௌசல்யா விருத்தா சந்தாபகர்ஷிதா தர்மமேவாக்ரத கிருத்வா தொத்தஸ்வன்மானமரிஹதி கல்யமுத்தாய தேவானாம் கிருத்வா பூமி. என்ன பண்ணணும் தெரியுமோ? நித்தியம் நான் காட்டுக்கு போனதும் நீ ஒவ்வொரு நாளும் காலமே எழுந்திருக்க வேண்டியது. எழுந்திருந்தோடனே காசி இங்கேன்னு கேட்காது, ஸ்நானத்தை பண்ணு. தேவானாம் கிருத்வா பூஜாம் யதா விதி, சுவாமிக்கெல்லாம் பூஜையை பண்ணு. பூஜை பண்ணி சொல்லி சுவாமிக்கெல்லாம் ரங்கநாதருக்கு பூஜை பண்ண, நான் பண்ணிட்டு இருக்கிற பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு நேரம் எங்கள் அப்பா போய் நமஸ்காரம் பண்ணு. வந்திதவியோ தசரதா, தசரத சக்கரவர்த்தியை போய் பிரதட்சணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணி. மாதா அவரை நமஸ்காரம் பண்ணிட்டு உடனே எங்கள் அம்மா போய் நமஸ்காரம் பண்ணு. மாதா மம கௌசல்யா விருத்தா சந்தாபகர்ஷிதா தர்மமே. நான் சொல்கிறது ஏதோ புது ஆட்சி போடுறேன்னு நினைக்காதே. தர்மமே அக்ரத கிருத்வா தொத்தஸ்வன்மானமர்ஹதி. வீட்டு குடும்பத்துக்கு நாட்டு பண்ணா வந்தவள் செய்ய வேண்டிய தர்மம் இது. நானும் ஊரில் இல்லாத போது அவசியம். இன்னொன்று காலமே எழுந்துரு,
பூஜை பண்ணு, பெரியவாள்லாம் நமஸ்காரம் பண்ணு, அவளுக்கு என்ன சிசுஷை வேணுமோ அதெல்லாம் செய்யும். மத்தியானம் ஒரு வேளை சாப்பிடு. விரதோபவாச பரையா பவிதவியம் துவயானகே. ரொம்ப விரதத்தோடு இருக்கணும், சர்வ விரதங்களையும் அனுஷ்டி. உபவாசம் இருக்கணும். உபவாசம்னா சுவாமியினுடைய சமீபத்தில் இருப்பதுன்னு அர்த்தம். வியாவிருத்திச்சைவ தோஷேபியா சகவாசோ குணைரிவ உபவாசஸ்வவிஜ்ஞேயா ந சரீரஸ்ய புஷோஷணம். ஏன்னா உபவாசம்னா இப்போ பேர் என்ன நினச்சிங்கன்னா உப்மாவில் ஒரு அரை அடுக்கு தின்னுறதுன்னு நினச்சிக்கலாம். இல்லை, உபவாசம் எதுக்காக வச்சால்னா சமீபத்தில் வசிப்பதுன்னு அர்த்தம். வியாவிருத்திச்சைவ தோஷேபியா. தோஷமான பேச்சு வரப்படாது, வாக்குனாலே அபசப்தம் பேசப்படாது, மனசுனாலே தப்ப நினைக்கப்படாது, சரீரத்தில் அசிச்சு வராமல் நடந்துடும். மனசுல சாத்விகத்தன்மையை தேடிக்கணும், தமோரஜோ குணங்களை எல்லாம் விட்டுவிடணும். இதுக்கு அபியாசம் பண்ணணும். இதுதான் உபவாசம். சகவாசோ குணீரிவா. நல்ல வார்த்தைகளை பேசுறவளோட பழகணும், நல்ல படத்தை பார்க்கணும், நல்ல புஸ்தகத்தை வச்சுன்னு பார்க்கணும், நல்ல சப்தங்களை கேட்கணும். இதை விட்டுட்டு வேற ஒன்றும் இல்லை. அதனால விரதோபவாசபரையா பவித்தவியம் துவயானகே கல்யமுச்சாய. ஒரு வேளை சாப்பிடு, வெறுமை வேண்டாம் காஃபின்னு நிற்காது. சாப்பாட்டுக்கு நெய் போகாது, இது போகாது, இது போகாதுன்னு புகார் பண்ணாது. ஒரு விசேஷமான ஒரு பண்டிகை நாளில் சமையல் நன்னாள் 2 கறி இல்லை, ஒரு பொரிச்ச குழம்பு இல்லை, ஒரு குழம்பு பிட்டில் 2 செண்டாப்பலும் இல்லை, அவள் இருந்தால் அப்படி எல்லாம் இருக்குமான்னு ஒன்றும் பேசிவிடாது. எது கிடைக்கிறதோ அதை பெருசாக இருந்துச்சு சந்தோஷமா. விப்ரியம் ந ஜகர்த்தவ்யம் பரதஸ்ய கதாச்சன. பரதன் காதில் விழும்படியா என்னை பற்றி பெருமையாக அடிக்கடி பேசிட்டு இருக்காரு. ஏன் அர்த்தஜேஷ்டாஹி ராஜானோ ராஜதர்ம மனுஸ்மர. விலவாசியெல்லாம் அப்படி விற்கிறதே, அவள் இருந்தால் அப்படி எல்லாம் இருக்குமா, அவள் இருந்தால் அப்படி இருக்கும், இப்படி இருக்கும், அவள் ஊரில் இல்லை எல்லாம் தலைவிழா பிடிக்கும், நீ எந்தியாவது உள்ளே உட்காந்து பேசிட்டு இருக்காது, இது 10 பேர் அங்கே போய் சொல்லுவான். அர்த்தஜேஷ்டாஹி ராஜானோ ராஜதர்ம மனுஸ்மர விப்ரியம் ந ஜகர்த்தவ்யம் பரதஸ்ய கதாச்சன. அதனால ஜாக்கிரதையாயிரு. 14 வருஷம் 14 நாளாக தள்ளிவிட்டு வருவேன். புறத்தியார் மனம் சங்கடப்பட முடியாது, ஒன்றும் பேசாதே. இதை பெரிய தபசா வச்சுக்குவோம். வான்மயம் தப்ப வச்சு அனுத்வேகரம் வாக்கியம். புறத்தியாம் மனசு சங்கடப்படாத பழகிறதுக்கு ஒரு அபியாசம் பண்ணிக்கும். இப்படி பெரியவாள் இருந்தால் மிண்டி 14 வருஷம் ஆனது வந்துடுறேன். என்ன இதுக்காக தான் சொல்கிறதுக்காக வந்தேன். என்ன நிற்கிறியே? நான் சீத்தை சிரிச்சாலாம் கலகலகலகன்னு. நான் தான் என்ன சொல்கிறேன் நீங்கன்னு சிரிச்சான். நீ சிரிக்கிறீங்க நீன்னு யாரும் சாமி. சீதா வந்துனி ராமாதே சீதா வந்துனி ராமாதே சாங்கே சுகுணாரா. நாதா என்ன சொல்றேன் நீங்கன்னு கேட்டாலாம். சீதா வந்துனி சாங்கே சுகுணாரா. நாதா என்ன எங்கேயோ இருக்க சொல்லிவிட்டு நீங்க எங்கேயோ போறீங்களே, எனக்கு சிரிப்பு வருது. என்ன அப்படி சொல்றீங்க? காந்தின சோடி தீபாலா காந்தின சோடி தீபாலா கைசி இந்த விளக்குல தீபத்துல ஜுவாலை எரியுறது. காந்தின சோடி தீப ஜுவாலை இருக்க, இந்த ஜுவாலையானது அந்த பிரகாசத்தை விட்டுட்டு அது அலாதியா இருக்காது. பிரகாசம் ஜுவாலையை விட்டுட்டு இருக்காது. அது மாதிரி உங்களை விட்டுட்டு நான் இருக்க முடியாது, என்னை விட்டுட்டு நீங்களும் இருக்க முடியாது. அந்த உத்தமி போட்ட ரோடு அன்னைக்கு நம்ம தேசத்துல இன்னமும் சில குழந்தைகள் கல்யாணம் ஆன உடனே கல்கட்டாவோ டெல்லியோ அமெரிக்காவோ கூட புறப்படுறேன்னு புறப்படுறாங்க. அந்த தேவதை அவ போட்ட ரோடு தான் இன்னும் கொஞ்சம் நடந்துட்டு இருக்கு. கொஞ்சம் நம்ம உங்க பின்னோட வருவேங்கிறா, உங்களை விட்டு பிரிய மாட்டேங்கிறா. லஹரி சோடுன சிந்தோலா லஹரி சோடுன சிந்தோலா கைசியேமி துதப. நாதா சமுத்திரத்தை விட்டு அலைய அலாதியா பிரிக்க முடியுமா ஜலத்தை விட்டு? லஹரி சோடு சிந்தோலா. ஜலம் வேற அலை வேறையா? இல்லை, சமுத்திரத்தை விட்டு அலைய அலாதியா பிரிக்க முடியுமா? அது மாதிரி உங்களை விட்டு என்ன பிரிக்க முடியாது, நானும் உங்களை விட்டு பிரிக்க முடியாது, நீங்களும் நானும் பிரியவே முடியாது. வாலியா உறவமா உறவா உறவா மஜா
வந்துனி ராமதே சாங்கே சுகுணாரா. நம்ம தேசத்தில் எல்லாரும் ஒத்துமையாக இருக்கணும்னு ரொம்ப நாளைக்கு முன்னாடி கிருஷ்ணபாகர் காலத்திலேருந்தே மகாராஷ்டிர தேசம் வேறே நம்ம தேசம் வேறேன்னு நினைக்காதீங்களோ, நாமெல்லாம் ஒத்துமையாக இருக்கிறவாள் பகவத் விஷயத்திலேருந்து காண்பித்தால் நிரூபணத்தில் சேர்த்துக்காது. இந்த மராட்டி தாட்டியில் என்ன அழகில்லை, என்ன அபிப்பிராயம் கொடுத்துருக்காரு பாருங்க. தீபத்தை விட்டு ஜுவாலையை பிரிக்க முடியாது, ஜலத்தை விட்டு அலைய அலாதியாக பிரிக்க முடியாது, அப்படி நாதா என்னை விட்டு உங்களை பிரிக்க முடியாதுன்னு சொன்னார். அந்த மகாராஷ்டிரத்துலேயே அவள் தான் இந்த அழகாச்சு. இப்படி சொல்லிவிட்டு சீத்தை நாதா உங்களை எப்போ காட்டுக்கு போச்சோனாலோ அப்போ என்னையும் போச்சனதா இருக்கும். ஆரியபுத்திர பிதா மாதா பிராத்தா புத்திரஸ்தா சுஷா ஸ்வானி பாக்யானி புஞ்சானா சும் சும் பாக்யம் உபாசத்தே பர்த்து பாக்யம் து பாரியைக்கா பிராப்னோதி புருஷ ரிஷப. லோகத்தில் பிள்ளைகளோ தாயாரோ தகப்பனோ உடம்பிறந்தவனோ தம்பிகளோ அவனுடைய புண்ணிய பாவத்துக்கு தகுந்தபடி அவன் சுகத்துக்கும் அனுபவிக்கிறான். ஸ்திரீகளுக்கு எப்படின்னா பர்த்துர் பாக்யம் து பாரியைக்கா பிராப்னோதி புருஷ ரிஷப. புருஷனுடையதான பாக்கியத்திலே பங்கு யாருக்குன்னா பத்தினிக்கு, சம்சாரத்துக்கு தான். அதனால உங்களை காட்டுக்கு போச்சனோது என்னையும் போச்சுனதா தான் அர்த்தம். ஏன்னா பாதி சரீரம் இல்லையா, அர்த்தோவா ஏஷ ஆத்மனோ எத் பத்தினின்னு வேதம். இந்த சரீரத்தில் பாதிய வாழ். அதனாலே நானும் உங்களோட காட்டுக்கு வரத்துக்கு ரெடியாக இருக்கேன். பிராசாதாகிரீமானி சீத்தை இந்த ஒரு வார்த்தை சொன்னாலாம் கிடைக்கும். பிராசாதாகிரீமானி விகாய சகத்தேனவா சர்வாவஸ்தா கதா பர்த்து பாதச்சாயா விசிஷ்யத்தேன். புருஷனை விட்டுவிட்டு ஆகாசத்தில் விமானத்தில் போகிறது, 7வது மாடியில் உட்காந்து காத்து வாங்கிறது சித்தி இல்லை. சர்வாவஸ்தா கதா பர்த்து பாதச்சாயா விசிஷ்யத்தே. விஷ்ணோ அபக்திகாவஸ்தா சர்வாவஸ்தேதி கீர்த்தியதே. பகவானை ஆராதிக்காம இருக்கான் ஒரு புருஷன், ராத்தியனா இருக்கான். அவனை கூட நீ தெய்வமா நினைச்சு விடுன்னு சீதா சொல்றாங்க. சர்வாவஸ்தா கத ஆபர்த்து ஈஷத் பர்த்து லட்சணம். தெய்வ பக்தி லேசம் இல்லாத பேருக்கு புருஷன் ஒரு அசக்த புருஷன் இருக்கான் பார், ஈஷத் பர்த்து. அவனுடைய பாதச்சாயையும் விசேஷம். ஸ்திரீகளுக்கு அவன் திருவடி நிழலில் பாத நிழலில் இருக்கிறதா, பெண்களுக்கு அழகு பெரிய அலங்காரம் சொல்லியிருக்கு. ஆகையினாலே நான் உங்கள் பின்னோட காட்டுக்கு நானும் வரே ரெடியாக இருக்கேன். நானும் இதோ புறவிட்டேன்னு எழுந்திருந்தா சந்தோஷமா சுவாமி பார்த்தார். இருந்தாலும் இன்னும் 10 வார்த்தை சொல்லி பார்ப்போம், சீத்தை என்ன பண்ணுறா பார்ப்போம். சீத்தை நீ சொல்கிற தர்மங்கள்லாம் நியாயம், இவ்வளவையும் வச்சு தான் ஜனகர் நேத்திக்கு சொல்கிற போது சக தர்மச்சரீதான். நீ தர்மத்தை மறைச்சி அவளை ஏதாவது தந்திரமாக பேசணும்னா கூட தர்ம வசோத்தை எடுத்து போட்டு இந்த லைனில் இருக்கு பாருங்கன்னு காமிச்சிருவாங்க. சுவாமி ஒரு வார்த்தை சொன்னார், அதுக்கு சொல்லலை சீத்தை. பகுதோஷம் காந்தாரோ வனமித்தி அபிதீயத்தே. காடுன்னு சொன்னா எல்லையில்லாத துன்பத்தை கொடுக்கக்கூடிய இடம்னு அர்த்தம். சுவாமி வனம்னு சொல்லலை, வனம் பஜனீயம்னு ஒரு அர்த்தம். ரொம்ப கெட்டியார சாமர்த்தியாரி பகவான் பேசுறது. பகுதோஷம் ஹி காந்தாரம் காடு என்று சொன்னா எல்லையில்லாத துக்கத்தை கொடுக்கக்கூடியது பிராணி சமூகங்களுக்கு, மனுஷனுக்கு முக்கியமா. அதனால நீ நான் போய் காட்டில் இருக்கிறது போரும், நீ வந்தியானா காலமே எழுந்திருந்ததும் பச்சை ஜலத்தில் முழுகணும், நல்ல சாப்பாடு கிடைக்காது, காலால் நடந்து போகணும், அங்கங்கே காரு வசதி கிடையாது, ஒத்தமாட்டு வண்டி கூட ஆடாது. பிராணசமே நமசீதேவி பிராணசமே நமசீதேவி பிராணசமே நமசீதேவி பிராணசமே நமசீதே. தருதல சீதே, நீ திவ்யமான அம்சத்தோழியா மஞ்சத்தில் தூங்குற சௌக்கியமா ராத்திரி. காட்டுக்கு வந்தேன்னா மரத்தடியில வேற தலைக்கு வச்சுக்கணும், மரத்தடியில தூங்கணும். சத்ரோசோபேதமான சாப்பாடு திவ்யமான அரண்மனையில தேவி சீதை எப்போ சமையல் நன்னா இருக்குன்னு சொல்ல போறான்னு பரிசாரக்கால் காத்துட்டு இருக்கா ப்ரமோஷன் காக்க. இந்த சாப்பாட்டை விட்டுவிட்டு
அங்க கீழே விழுந்திருக்கிற சரகுகளை திங்கணும். தருதல சயனம் கதரசமஜனமம் தருதல சயனம் அதுவும் எப்ப தெரியுமா? மத்தியானம் 1:30 மணிக்கு மேல. அதுக்கு முன்னாடி 10 மணிக்குள்ள இந்த கிழங்கையும் வேக வச்சு சொல்லப்படாது. பண்ண வேண்டிய அனுஷ்டானங்கள்லாம் பண்ணிவிட்டு 2 மணி 1:30 மணிக்கு தான் சாப்பிடலாம். இப்பவும் சில பெரியவாள்லாம் அந்த ஆன்மீகங்கள்லாம் முடிச்சு இலையில சாப்பிட அதிதிகளை கூப்பிட்டு இலையில உட்கார்றதுங்கிறது 1:30 மணி ஆகும். அதுலேயும் வானப்பிரஸ்தனா நான் காட்டுக்கு போட்டேன்னா 1:30 மணிக்கு முன்னாடி சாப்பிடவே முடியாது. வல்கலமனோஜிதம் அபிவதனம் மனோஜிதம் அபிவதனம் பத யுக்தமதோன மனவுதே அதோட நல்ல பட்டு பீதாம்பரங்கள் புடவையெல்லாம் கட்டிக்கலாம். நீங்க காட்டுக்கு வந்தா வல்கலமான மர உரிய கட்டிக்கணும் நீ. அதோட இல்லை சீத்தே பாதச்சாரேன கந்தனியோ கால்நடையா நடந்து போகணும். கல்லுல முள்ளுலும் நடக்கும். சேர்த்து ஒன்றும் கிடையாது, வண்டி இன்னும் கிடைக்காது. அதோடு இங்க நீ ராத்திரி தூங்குற காலத்துல ஒய்வா இருக்கிற காலத்துல நல்ல சங்கீதத்தை கேட்டுக்கிட்டு சௌக்கியமா தூங்குறேன். கால வேளையில் நல்ல சங்கீதத்தை கேட்டுக்கிட்டு வீணாநாதத்தை கேட்டு எழுந்திருக்கிறேன். உன்னை சுற்றி பாட்டுக்காக எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்றா. அங்கே ராத்திரி நரி ஊழையிடும், கரடி உருமும், புலிஷப் கர்ஜிக்கும். ராத்திரி ராட்சசாவுடைய நடமாட்டம் வேற இருக்கும். பகல்லையும் ராட்சசர்கள் வருவன். நல்ல பாம்பு குறுக்க மேலே விழுந்து அடிச்சு ஓடும். ஜபத்துக்கு உட்காந்து இருக்கிறவன். காட்டு கொசுன்னு பிரமாதமா கடிக்கும். கொசுவில் எடுத்துட்டு போக முடியாது. சமதமதா ரொம்ப கஷ்டம். அபூபானி ஜனானி 2ஆந்திரம் டிஃபன் பாதாம் அல்வா தீமான பட்சியம் போஜ்யம் லேசியம் சோஷியம்னு சத்துர்விதமான அன்னங்கள் இதோட சாப்பாடெல்லாம் ஒன்றும் கிடைக்கும். கிழங்க வேக வச்சு திங்கணும். உப்பு கூட சாப்பிடாது. சில சமயம் இலைகள் தான் அதை சாப்பிட முடியாது இருக்கும். அதுக்காகத்தான் நீ வரவாண்டான்னு சொல்கிறேன். அதோட புலி கரடிகள்லாம் வரும், ராட்சசாலாம் வருவாள். நீ பயப்படுவேன்னாடா நாதா? அதெல்லாம் இல்லை. நீங்கள் கிட்டக்கு இருக்கிறவரோ உங்களை பார்த்து அதெல்லாம் பயந்து போடும். நான் தைரியமாக உங்கள் பின்னோடு இருக்கேன். நீங்கள் வேணா ஒரு சமயங்களை பார்த்து பயப்படுவோட என்னமோ நான் தைரியமாகவே இருக்கேன். இது சொல்லிவிட்டு அசச்சாபி மகாபிராஜ்யா பிராமணானாம் மயாச்சுதம் புறா பிதிருவிதேஸ்மாசம் வக்தவ்யம் கிலமேவனே. ரொம்ப அழகாக சொல்கிறார் சீதா. நாதா, எனக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி எங்கள் ஆற்றுல அரமணை ஜோசியால் 2-3 தான் என் ஜாதகத்தை எங்கள் அப்பாட்ட சொல்லியிருக்கேன். நானும் கிட்ட இருந்து கேட்டிருக்கேன். இந்த குட்டிக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் புருஷனோட காட்டில் சந்தோஷமாக இருப்பதுன்னு ஜாதகத்தில் இருக்குன்னு அவள் சொல்லியிருக்கான். அதனால நான் போயிருக்கேன். நாதா, அதை தவிர உங்களை விட்டு நான் எந்த விஷயத்திலையும் பிரியப்படாது. இஹலோகே பித்ருவியாஸ்தி அத்தியர்த்தா ஸ்வதர்மேன பிரத்யபாவே தகப்பன்னாலே தாரவாத்தி எந்த வரனுக்கு மாப்பிளைக்கு தன்னுடைய கன்னிக்கு கொடுத்தானோ தகப்பன், தகப்பனாலே தாராபூர்வமாய் எந்த புருஷனை ஒரு கன்னிக்கு அடைஞ்சாலும் இது பிரத்யஜனாரீனாம் பதிரேகோ நித்தியபாவே. இந்த லோகத்திலையும் அதனை விட்டு பிரியப்படாது. இறந்து போன பிறகும் சரீரத்து வியோகம் வந்த பிறகும் அதே புருஷனைத்தான் இவள் அடையிறாள்னு சாஸ்திரம். அதனால பக்தாம் பதிவிரதாம் தீனாம். நான் உங்களுக்கு ஒரு வீட்டில் பக்த, நான் பதிவிரத்தை தீனாம்
நான் புறச்சாரால பார்த்து பశ్చాத்தாப்பட வேண்டிய நிலைமையில் இருக்கேன். எனக்கு ஒரு சுவாதந்திரியமும் கிடையாது. என்னை ஆதரிக்க வேண்டிய பொறுப்பு பூரா உங்களுக்கு. மாம்சமாம் சுகதுக்கையோகோ, உங்களுக்கு வர சுகதுக்கங்கள் என்ன சேர்ந்தது, உங்களுக்கு வர லாப நஷ்டம் என்ன சேர்ந்தது இல்லையா? யாவது டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்கிற இடத்துல கூட பொந்துகள் எனக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. பூசனுக்கு டிரான்ஸ்ஃபர் தானா? நேற்று மரிகதி காதுஸ்தா சமான சுகதுக்கினி என்ன அவசியம் அழிச்சுன்னு போகணுங்கிறார் சுவாமி. சொல்கிறார், நீ ரொம்ப புரியாதம் பண்ணுறேன், உனக்கு தெரியல, காட்டில் அவ்வளோ சிரமம் இருக்குன்னா சமத்தியாக சொல்லியிருக்கேன். நான் சொன்னாலும் நீ இங்கேயே பெரியவாள்லாம் சிஷ்யர் கொண்டு இங்கே இருந்தான். சுஸ்ரூன் சிஸ்ரூஷமானா பவசூச்சின் பேர் ஆச்சரந்தி. ஏன் நீ அதனால் பெரியவாள் சிஷ்யர் கொண்டு இங்கேயே இருந்தாலாம். ஏன் நீங்கள் எங்கே போகிறீங்கனாலாம் சீத்தை. 2 பேரும் உத்தி பிரதித்த ஒரு ஸ்லோகம் எழுதினார் மகன். நாதாத்யத்துவம், நீங்கள் எங்கே போகிறேன் இப்போன்னு. வனம் காட்டுக்கு போகிறேன்னா ஏன்னா கோத்திரஹேத்து அஜ்ஞாதாத்தஸ்ய, எங்கள் அப்பா உத்தரவு போட்டிருக்கார், அதனால் 14 வருஷம் காட்டுக்கு போகிறேன். ஜாக்குத்தோ நவகாஷா, ஏன் காட்டில் எனக்கு ஜாகம் கிடையாதுவங்க அப்படின்னாட்டா. எனக்கு காட்டில் உங்களோட இருக்கிறதுக்கு இடம் கிடையாதா என்னங்கன்னு கேட்டாலாம். அதெல்லாம் இல்லை, காட்டில் துஷ்ட மிருகங்கள்லாம் இருக்குது, ரொம்ப ஹிம்சிக்கும்னாலாம். ஆனால் இந்த ஊரில் உங்கள் பராக்கிரமத்தை இங்கே அரமனையில் வச்சுட்டு வெறும் ஆளாக போகிறேலான்னு கேட்டா சீட்டை. ஈகைக்கும் எச்ச சௌரியம் பிரயாசி, உங்கள் பராக்கிரமங்கள்லாம் இந்த ஊரில் வச்சுட்டு வெத்த ஆளாக போகிறெல்லாம் மூட்டை தூக்கியா நீங்கள். சாத்தமுத்தமசம் விக்னா சீதா விபுலவக்ஷசம் பிரணயாச்சா அபிமானாச்சா பரிசிக்ஷேப ராகவம். பகவான் 2 கையும் பிடிச்சிருந்தால் தேம்பி அழறாள். நாதா என்ன அரமணியாக என்ன இங்கேயே இரு, அவனுக்கு சிசுவை பண்ணு, காலமே எழுந்துரு, அவனை நமஸ்காரம் பண்ணு, பரதனுக்கு வேணுங்கிற சிசுவை பண்ணுன்னு என்னமோ சொல்லிட்டு இருக்கேன். என்ன அக்கிரமம், நான் என்ன தப்பு பண்ணேன், ஏன் என்ன அழைச்சின்னு போகிறதுக்கு இப்படி ஆட்சேபிக்கிறேன். இப்படி என்னை இந்த ஊரில் நீங்கள் தனியாக விட்டுட்டு போனேன். ஆனால் எங்கள் அப்பா கேள்விப்பட்டார்னா ஜனகன் என்ன நினைப்பார். கிந்த்வா மன்யத வைதேக பிதாமே மிதிலாதிபா ராமஜாமாதரம் பிராப்திய ஸ்திரியம் புருஷ விக்கிரகம். ஏதோ ராமன் மகாவீரன் வில்ல வளைச்சான், ஆகினாலே நம்ம பொண்ணை கைவிடாத காப்பாற்றணும்னா என்ன உங்களுக்கு கொடுத்தார். நீங்கள் என்னை இந்த ஊரில் வச்சுட்டு காட்டுக்கு போனாலே. ஆனால் ஓஹோ கையாளாகாத போல் இருக்கு. இன்னும் ஒரு ராமன்கிற ஸ்திரீ புமான் வேஷம் போட்டுக்கிட்டு காமண்டிக்கு வர்றது மாதிரி நம்ம பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு போட்டா அவனுக்கு அசக்தம் போல் இருக்கே ராமன் அப்படின்னா உங்களை எங்கள் அப்பா நினைப்பார். ஊரில் எல்லாருமே உங்களை அசக்தம் தான் நினைப்பா. ஒரு புமான்னு நினைக்க மாட்டா, ஸ்திரீன்னு நினைப்பாரு உங்களை. என்ன எங்கேயோ இருக்க சொல்றே, நான் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சாமினி பதமுன பிரேமதோராமிதி, சாமினி பதமுன பிரேமதோராமிதி, சாமினி பதமுன பிரேமதோராமிதி, நாமிதனோ நாமனோகர வேதாமினி பதமுன. ஜுமத்வேன சுதமீர சத்யவந்தமனூரத சாவித்ரி அந்த சத்தியவான்கிறவனை பிரியாமல் யமலோகபுரியும் கூட போய் அவனை பிரியாமல் இருந்த சாவித்திரி மாதிரி என்ன ஒரு பதிவிரதியான தீர்மானம் பண்ணுங்க. நான் உங்களுடைய சரணத்தையே நம்பியிருக்கேன். கோமலாங்கூடான கோபமுதே, கோமலாங்கூடானு கோபமுதே, கோமலாங்கూడానను కోపముతోదండే, భూమిలో నికలే సుమధురన తోరా సామిని పదమునే. நீங்களே என்னை வெறுத்தா நான் எங்கே போயிருப்பேன். தவ பலமூலாதிகம் யஜ்யதி தவ புக்தாவசேடிதம் ததேவ அமிர்த கல்பம்னு தாங்கள் சாப்பிட்ட மிச்சம் இருக்கே, அதே எனக்கு பெரிய அமிர்தம். காற்றில் அந்த கிழங்கோ இலையோ அதை தாங்கள் சாப்பிட்ட மிச்சத்தை நான் அமிர்தமாக நினச்சி சாப்பிட்டு உங்கள் கால் நிழலில் இருக்கிறதா எனக்கு பெரிய அரமனையில் இருப்பதற்கு சமானம். ఎంతో వేడిన కొంత మేళరానపై, ఎంతో వేడిన కొంత మేళరానపై సంతోషముతోను రఘున బ్రోవరద, సంతోషముతోను రఘున బ్రోవరద, కందు సమరూపుడై, కందు సమరూపుడు కాంతుడాని గదా, కందు సమరూపుడు కాంతుడాని గదో, కందు సమరూపుడు కాంతుడాని
చింత తీర్చి వేగమే చెయ్యి కోనరా దొరా చింత తీర్చి వేగమే చెయ్యి కోనరా దొరా స్వామి పదమున ప్రేమతో నమ్మిదే నామిదను నామనోరామి పద என்னை எப்படியாவது காப்பாற்றணும், இல்லையா நான் இங்கேயே பிராணனை விட்டுடுவேன். செம்பி செம்பி அழதான் ராமனுடைய கை 2 கையும் பிடிச்சிக்கிட்டு சுவாமி பார்த்தாரு, இனிமேல் சீதையை சோதிக்கப்படாது, சீதை வருத்தப்படாதே, அவசியம் ஒன்று ஆயிடுச்சுன்னு போகிறேன், உன்னை விட்டுட்டு என்னால் காட்டுக்கே போக முடியாதுன்னு சுவாமி.